ஆடி 18ஆம் தேதி இன்னைக்கு ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடி பெருக்கு 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், பண்ண போகிறோம். என்ன பிரசாதம்? இப்போ என்னென்னா ஆடி 18ஆம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னா கலந்து சாதம் பண்ணுவாள். ஆமாம், கலந்து சாதம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், எங்கே அந்த நீர் ஓட்டம் இருக்கோ ஆமாம், அந்த காவேரி அத்தக்கரை மாதிரி போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி வெத்தலை பாட்டுலாம் ஜலத்தில் விடுவோம். கதையே இருக்க பெருமாள் வந்து அந்த தங்கைக்கு சீர் பண்ணுற மாதிரி சீமந்த மாதிரி இது பண்ணுவோம். அதை ஸோ வளையல் என்னென்ன இருக்கோ விட்டுறது, அப்புறம் விளக்கேற்றி அந்த நீர் விட்டுட்டு கலந்து சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு வருவோம். நம்ம இப்போ அப்படிலாம் முடியல, அப்படி ஆற்றுல இருக்கோம், இந்த மாதிரி வீக் டேஸில் வருது அப்படின்னா அன்றைக்கி சமையல் வந்து கலந்து சாதமாக பண்ணிவிட்டு நம்ம எங்கே வாட்டர் சோர்ஸ் நமக்கு ஜலம் எங்கேருந்து நமக்கு வருதோ அங்கே 2 விளக்கேற்றி வச்சு இது இந்த பண்ண பிரசாதத்தை ஃபஸ்ட்டு அங்கே அம்சம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பெருமாள் ரூமில் பெருமாளுக்கு அம்சம் பண்ணணும். 18 சாதம் பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம. அதுமாதிரி யூஸ்வலாக 5, 7 அப்படி பண்ணுவாள். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு சக்கரை பொங்கல் மட்டும் காமிக்கலான்னு நினச்சேன். நான் முன்னாடி நிறைய பண்ணி காமிச்சிருக்கோம், அந்த லிங்க் கொடுங்க. அதுமாதிரி இதுவும் இந்த வாட்டர் சோர்ஸில் கோலம் போட்டு பண்ணுறதும் பண்ணி காமிச்சிருக்கோம் போர்வெல் கிட்ட. ஸோ அதுமாரி வந்து பண்ணிவிட்டு அப்படி எதுவும் முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் ஜலமாவது பெருமாள்கிட்ட வச்சு இன்றைக்கி வந்து நைவேத்தியம் பண்ணோம் நம்ம எல்லா பிரசாதத்தோடு சேர்த்து. ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து சாதம் ஆல்ரெடி வடித்து வச்சுட்டேன். யூஸ்வலாக அதுமாதிரி கலந்து சாதத்துக்கு வந்து தயிர் சாதம் இந்த குழசலாக பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கொஞ்சமும் அது வரப்பாக சாதமும் தனியாக வடிச்சு வச்சுருந்தோம். ஸோ அதுமாரி இப்போ கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு சாஸ்திரத்துக்கு ஒரு பிடி பைத்தம்பருப்பு போட்டு சாதம் வச்சுருக்கேன். இது வந்து சக்கரை பொங்கலுக்கும் தயிர் சாதத்துக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 பங்கு வந்து வெல்லம். இப்போ 1 கப்பு ரைஸ்னால் 2 கப்பு, அந்த 2 வெல்லம், அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், குங்குமப்பூ, பச்சைக்கருப்பு கோலத்தை போட்டு பொருள்கிட்ட வச்சுட்டு இது நைவேத்தியம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது இன்றைக்கி. ஸோ ஆடி பெருக்கு வந்து என்ன ஆடி பெருக்குனா என்ன விசேஷம் எல்லாம் அது மாதிரி இருக்குது, எல்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம. ஆமாம். ஸோ அன்றைக்கி வந்து நம்ம இதுமாரி ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை பண்ணி வச்சுட்டு 2 சுகங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறது விசேஷம். ஓகே. சாதம் வச்சுருந்ததுனால கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு அடிச்சு போட்டு கொஞ்சோண்டு ஜலம் விட்டுக்கிறேன். கொஞ்சம் பாகு லேசாக ஒரு பாகு வந்தோடனே இந்த அரிசியும் போட்டுட்டு இந்த சாதம் வடித்து சாதம் போட்டுட்டு நெய் விட்டு கிண்ட வேண்டியதான். ஒரு பாகு அப்படியே ஜலம் வந்து வடிகட்டினா கூட போகிறோம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாகு வந்து பண்ணுறது. ஸோ நீ பாகு வந்து பண்ணலான்னு நினச்சேன். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து திருக்கோளூரில் வந்து பெண்பிள்ளை ரகசியம் வந்து 7வது சொல்லணும் இல்லையா? எனக்கு நீங்கள் 7வதுல? ஆமாம், 7வது சொல்லணும். அது சொல்லுங்கள், அப்படியே அப்படி ஆகிட்டே இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே. ஓகே. திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் 7வது வாக்கியம். திருக்கோளூருங்கிறது ஒரு திவ்ய தேசம், வைத்த மாநிதி பெருமாள் வந்து மதுரகவி ஆழ்வார் அவதரித்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பற்றி நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வாருடைய குரு நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லோருக்கும் புகும் ஊர் அப்படின்னு, இடமான் புகும் ஊர் அப்படின்னு பாசுரம். அங்கே திவ்ய தேச பெருமாளை பார்க்கறதுக்காக ஆச்சாரிய ராமானுஜரும் சீடர்களும் வரா. அந்த சமயத்தில் தயிர் வைக்கிற பெண்மணி மூட்டை முடிச்சுலாம் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போகிறான். அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு ராமானுஜர், எல்லோருக்கும் புகும் ஊர் உனக்கு புறப்படும் ஊரோ அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் பிள்ளை வந்து, நான் ஒன்றும் பெரிய மனுஷிலாம் இல்லை, நான் இங்கே இருந்தாலும் ஒன்று தான், பக்கத்து ஊரில் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு கதையாக சொல்லிட்டு வரான், ஒரு வாக்கியமாக சொல்லிட்டு வரான். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற வாக்கியம் வந்து 7வது வாக்கியம். தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே. அனுசூயா பற்றி சொல்லலாம். அனசூயான்னு நம்ம பேர் சொல்லுவோம் இல்லையா? அனசூயை. தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே அப்படின்னு கேட்டார். அப்படி சொல்லிட்டு நான் வயலில் இருந்தாண்ணா, வரப்பில் இருந்தாண்ணா, திருக்கோளூரில் இருந்தாண்ணா, பக்கத்து ஊரில் இருந்தாண்ணா அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சிடும் ராமானுஜருக்கு. ஆனால் நமக்கு புரியாது இல்லையா? என்ன கதை அப்படின்னு பார்க்கணும். தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே. ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி ராமனுடைய தகப்பனார் பேச்சை கேட்டு ராமன், சீதா, லக்ஷ்மணன் 3 பேர் 14 வருஷம் காட்டில் இருக்கிறதுக்கு அரண்மனையை விட்டு அயோத்தியை விட்டு வனத்துக்கு போகிறான். போகிற வழியில் ஒரு ஆசிரமம் கிடைக்குது. அந்த ஆசிரமம் பார்த்த உடனே ராமன் வந்து சீதைகிட்ட சொல்கிறார், இந்த ஆசிரமத்தில் அத்ரின்னு ஒரு மகரிஷி இருக்கார், ரொம்ப படித்தவர், தவ வலிமை மிக்கவர். அந்த ரிஷியோட பத்னி அனசூயை அதே அளவுக்கு
தவ வலிமை, பாண்டித்யம் பெற்ற பத்தினி, ரிஷி பத்தினி. இந்த அனசூயை வந்து உனக்கு அம்மா மாதிரி, நீ அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டு இந்த அனசூயை பற்றி சொல்கிறார். ஒரு காலத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் இந்த அனசூயையோடைய தவ வலிமையை சோதிக்கிறதுக்கு ஒரு தடவை வந்தாலாம். அந்த ஆசிரமத்துக்கு வந்து இவனுடைய தவ வலிமையை சோதிக்கும் போது என்ன பண்ணலாம், அந்த மும்மூர்த்திகள் இருக்கு இல்லையா, மும்மூர்த்திகளையும் தன்னோட தவ வலிமையால் 3 பேரையும் குழந்தையாக்கிடுவான். 3 பேரையும் குழந்தைகளாக்கி அவளுக்கு பால் கொடுப்பான். என்ன அர்த்தம், சோதிக்க வந்தவாளை குழந்தையாக்கி அம்மா ஆயிட்டான். அப்படின்னா பாரு, எப்பேற்பட்ட தவ வலிமை, எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு பாரு அந்த பெண்மணிக்கு. உனக்கு அம்மா மாதிரின்னு சீத்தையை பற்றி சொல்கிறார். சீத்தை அப்படிங்கிறது வந்து ஜெகன் மாதா, ஜெகத் ஜனனி அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு அம்மா அப்படின்னா அந்த அனசூயை எப்பேற்பட்டவள். அதனால தான் பேர் வந்து அனசூயை அப்படின்னு சொல்லுவாள். அசூயை அப்படின்னா பொறாமை உள்ளவள். அசூயை. அனசூயை அப்படின்னா பொறாமை இல்லாதவள்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் வந்து பொறாமைப்பட முடியாதவள். அதாவது அவளை பார்த்தா பொறாமைலாம் பட முடியாது. நமக்கு மனுஷால பார்த்தா நமக்கு வந்து அம்மா மாதிரி தோணிடும், அப்பா மாதிரி தோணிடும். சில பேர் அவளை பார்த்து பொறாமை வராது நமக்கு. அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கவர் அதான் அனசூயை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அனசூயை பார்க்கறதுக்கு, அத்ரி மகிழ்ச்சியை பார்க்கறதுக்கு அந்த ஆசிரமத்துக்கு 3 பேரும் போகிறான். 3 பேர் பேசிட்டு இருக்கா அவளோட. அப்போது அந்த அனசூயை வந்து சீத்தையை கூட்டின்னு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அவள்கிட்ட சீத்தையை வந்து எல்லாம் கேட்குறான், எல்லாத்தையும் விசாரிக்கிறான். உனக்கு எப்படி கல்யாணம் நடந்தது, எந்த மாதிரி கல்யாணம் நடந்தது அப்படின்னு ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுவாளோ அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தில் பேசின்னு இருக்கா. சீத்தைக்கு அவளை பார்த்தோன்னே தன்னுடைய ராமன்னு சொல்லிட்டான் அவனோட அம்மா மாதிரி. அதே மாதிரி அனசூயையும் இப்படி ரொம்ப நெருக்கமாக பேசும்போது சீத்தைக்கு வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக பேசின்னு இருக்கா. அப்போ கேட்குறா, உனக்கு கல்யாணம் முதல்ல ராமனை நீ எப்போ பார்த்த அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய சிவதனுஷு வச்சுருந்தார். அந்த சிவதனுஷை வந்து யார் எடுத்து நான் இருக்கிறாளோ அவளை வந்து அவளுக்கு நான் மாலை எடுக்கணும்னு சொல்லியிருந்தான். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து சீத்தைக்கு வந்து 6 வயசு, ராமனுக்கு வந்து 12 வயசு சொல்லியிருந்தா. அப்போ எல்லாரும் வந்தா யாராலையும் தூக்க முடியல. ராமபிரான் வந்தார். அந்த தனுஷுவை எடுத்தது தான் தெரியும், அம்பை விட்டது தான் எங்களுக்கு தெரியும். நடுவில் என்னாச்சுன்னே தெரியாது. அந்த தனுஷையும் முறிஞ்சு போயிடுத்து. என்னை பார்த்து மாலையை போடும் அப்படின்னா டக்குன்னு மாலையை போட்டேன். அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி கல்யாணம் நடந்ததுலாம் விமர்சையாக கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் 14 வருஷம் வந்து அவன் அரண்மனையில் இருந்திருக்கான். அதெல்லாம் சொல்லிட்டு வரான். அதெல்லாம் கேட்டுண்டு தன்னுடைய தவ வலிமையால் அந்த அனசூயை வந்து அவளுக்கு என்னென்ன நகையெல்லாம் போட்டாலோ பேசும்போது தெரிஞ்சிருது அவளுக்கு என்னென்ன நகையெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படி. அது எல்லாத்தையும் வர வைக்கிறான் அந்த ஆசிரமத்துக்கு அந்த அம்மா. எல்லாம் அதான் வந்து ராவணன் கடத்தின்னு போகும்போது அந்த நகையைத்தான் வழியில் எல்லாம் செஞ்சுன்னு போகிறான் ராமனுக்கு அடையாளத்துக்காக. அவளுக்கு தெரியணும்ல எந்த திசையில் போயின்னு இருக்கேன் அப்படின்னு ராமனுக்கு குறிப்பு கொடுக்கறதுக்கு அந்த நகை தான் உதவிட்டு பிற்காலத்தில். அந்த அனசூயை போட்ட நகைகள் அதெல்லாம் போட்டு அழகு பார்க்குறான். அப்போ வந்து ஒரு வெட்கத்திலையும் நாணத்திலையும் ஒரு அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்திலையும் சீத்தையை பேசிட்டு இருக்கா. சீத்தை வந்து அவள்கிட்ட பேசும்போது கிட்டத்தட்ட 18-20 வயசு அவளுக்கு. அது பேசின்னு இருக்கும்போது அம்மாவே பார்த்துட்டா அவளை அந்த அனசூயை. அதுக்கு தான் சொல்கிறா அந்த பெண்மணி, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே. ஜெகன் மாதாக்கே அவ்வளோ ஒரு அலங்காரம் பண்ணி அப்படி அழகு பார்க்கறதுக்கு என்னால் முடிஞ்சதா? நான் அப்பேற்பட்டவளா? நான் அனசூயை போல இல்லை. நான் திருக்கோளூரில் இருந்தானே, பக்கத்தூரில் இருந்தானே, வயலில் இருந்தானே, வரப்பில் இருந்தானே அப்படின்னு சொல்கிறா இந்த அனசூயை பற்றி.
எல்லா பற்றியும் அந்த தெரிஞ்சிருக்கேன். ஆமாம், 81 வாக்கியங்கள்லையுமே ஒருத்தர் பற்றி இன்னொரு தடவை திருப்பி வராது. ஒரு 81 வாக்கியங்களில் 81 கதாபாத்திரங்கள் நம்ம பார்க்கப்படும். இதுலேருந்து மாறல், அந்த மாறல் வந்து என்னென்னா, பொறாமைப்படாதவாளுக்கும் பொறாமைப்பட முடியாதவாளுக்கும் சரியான ஞானம் இருக்கிறவாளுக்கும் ஜெகன்மாதாக்கே அம்மாவாகும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த லோகத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னென்னா பொறாமை, கண் திருஷ்டி. இப்போ 10 பேர் வச்சுக்கோங்க, அதில் 9 பேர் இந்த பொறாமையை பற்றி பேசுவோம். 9 பேர் வந்து 10க்கு 9 பேர் கண் திருஷ்டியை பற்றி பேசுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒருத்தனை பார்த்து கண் திருஷ்டி என் மேலே வைக்கிறான், கண் வச்சுட்டான் அப்படின்னு நான் நினைப்பேன். அவன் என்னை பார்த்து இவன் என் மேலே கண் வச்சுட்டான் அப்படின்னு நினைப்பான். இப்படி இவன் பராமப்படுறான், அவன் கண் திருஷ்டி வைக்கிறான், இவன் பராமப்படுறான், இப்படி பேசி பேசி ஊர் முழுக்க அப்படியே அந்த எதிரொலி, பொறாமை எதிரொலி தான் நடந்துகிட்டே இருக்கும். இதனால் ஏதாவது ஒரு, இந்த பொறாமை அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா, ஏதாவது சக்தி இருக்கா? ஆனால் இல்லாததை வந்து நம்ம பேசி பேசி அதை வந்து ஒரு உருவகப்படுத்தி அதை வந்து முன்னால் கொண்டு வந்துருக்கோம். இதுக்கு என்ன வேணும்? இந்த அடிக்கிறதுக்கு தவ வலிமை, ஞானம். இல்லை, பொறாமை யாரு மேலேயும் படக்கூடாது. அடுத்தவா நம்மளை பொறாமைப்படாத அளவுக்கு நம்ம உயரணும். எதில் உயரணும்? ஞானத்துலேயும் தவத்திலையும் பெருமாளை சிந்திக்கிறதுலையும் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் நாம ஜபங்கள் சொல்லியிருக்கிறதுனாலையும் நம்ம அந்த நிலைமைக்கு உயர்ந்துடலாம். அப்படி உயர்ந்துட்டோன்னு வச்சுக்கோ, சீத்தை மாதிரி ஜெகன்மாதாக்கே நகை போட்டு அழகு பார்த்தா மனசுவே, அந்த மாதிரி உயர்ந்துடலாம். அது வந்து எப்படி நம்ம வந்து அடுத்த மேலே நம்மளும் பராமப்படக்கூடாது. அப்படி பராமப்படாமல் குணம் நம்மளுக்கு வந்துடுத்து அப்படின்னா நம்மளுக்கு அந்த தாய் போன்ற ஒரு மனசு வந்துடும். அந்த தாய் போன்ற மனசு வரும்போது என்னன்னா பெருமாள்கிட்ட சீக்கிரம் போகலாம். இப்போ எப்படி அழகாக பெருமாள்கிட்ட நம்ம வந்து எவ்வளோ ராம ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கதை திருக்கோளூர் வந்து இல்லை ராமநாம ஜபத்தை சீத்தையை பற்றி அது மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த ஃபைனல் வந்து அப்படின்னா பெருமாளை சீக்கிரம் நம்ம அடையிறதுக்கு வந்து என்னென்ன குணங்கள்லாம் வேணும் இல்லை? கரெக்ட். சூப்பராக சொல்லியிருக்காரு ராமன். சூப்பராக சொல்லியிருக்காரு. கதையை வச்சு நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்ம வந்து இந்த நம்ம அதுக்கு இன்னொன்று தெரியணும். இந்த ஜெகமதி இந்த கண் திருஷ்டி போறாம அப்படிலாம் அதெல்லாம் எதுவும் நினைக்காம நம்ம பெருமாளே நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். ஆமாம், இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த கண் திருஷ்டிங்கிறது தான் ஒரு அசுரன். அதை வந்து நம்ம எப்படி பெருமாளை நினச்சிட்டு மனசை வந்து எப்படி தயார்படுத்திக்கணும், எப்படி இதுலேருந்து மேலே மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வழி. இந்த 7வது வாக்கியம் வந்து தாய்க்கோளம் செய்தேனோ அனசுவை போலே அப்படிங்கிற கதை இவர் வந்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக சொன்னீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து சாதம் ஆல்ரெடி படிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அது கொஞ்சம் கெட்டி ஆகிடுது நேரத்தில். இப்போ இந்த சாதத்தை நான் போடுறேன். கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். நெய் விட்டுன்ட்டு சாதத்தை கலந்துடுங்க. ஆமாம், இஞ்சி பருப்பு, குங்குமப்பூ, பச்சைக்கருப்பு ஆயிடுச்சு பிரசாதம். இந்த அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு போர்டு கிட்ட வச்சு அம்சம் பண்ணிவிட்டு அம்சம் பண்ணுவேன். அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணுறது? ரவிக்கா மஞ்சள் கிழங்கு நம்ம வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்கா வெத்தலை கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் இஷா. சூப்பராக இருந்தது சார். அனசூய கதையில். ஆமாம், ஓகே, தேங்க்யூ. ஓகே.